குடிமக்கள் சேவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கார்டில் குடிமக்களாகிய நம்ம என்னென்ன சர்வீசஸ் செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்றத மட்டும் அங்கே பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவை போகலாம். இப்போ கூகுளில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் லிங்க் வரும் டிஎன்பிடிஎஸ்ன்ற அந்த லிங்க்கில் டிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு தங்களது அட்டை வகையை மாற்ற அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சக்கரை கார்டாக மாற்றணும், அரிசி கார்டாக மாற்றணும் அப்படின்னு இதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அரிசி கார்டெல்லாம் இப்போ மாற்ற முடியாது, நோ கமாடிட்டி அப்படின்றது மட்டும்தான் இப்போதைக்கு புழக்கத்தில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இது புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் பண்ணுறதுக்கு இது. ரெண்டாவது நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க. இது ரேஷன் கார்டு உங்களுக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ரீப்ரிண்ட்டு போட்டு நம்ம வாங்கிக்கலாம். மூணாவது ரேஷன் கார்டில் பேர் சேர்த்துறது, உறுப்பினர் சேர்க்கறது, அதுக்கப்புறம் முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம், குடும்ப உறுப்பினர் நீக்க. இந்த 4 ஆப்ஷனையும் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இணையலைன்னா பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்பர் இணையலை அப்படின்னா நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருந்தாலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் தான் அந்த நம்பரை இணைக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, உங்கள் குடும்ப அட்டையில் எழுத்து பிழையாக இருக்கும் பேரில், அதுவும் நீங்கள் பண்ண முடியாது. உங்கள் ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் இருந்தாலும் அதுவும் உங்களால் பண்ண முடியாது, அதுவும் வட்டாட்சியர் அலுவலகம் தான். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருந்தாலும் உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் நேராக வட்டாட்சியர் அலுவலகம் தான் போகணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம புதுசாக குடும்ப அட்டை விண்ணப்பம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரேஷன் கார்டு தொடர்பான எல்லாமே நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும், வச்சாக்க எப்படி ரிஜெக்ஷன் ஆகாத வரும் அப்படின்றது எல்லாமே நுணுக்கமாக சொல்ல போகிறேன். நம்ம குடிமக்கள் சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.